நான் தலைவராக வந்தால் எல்முருகன், வானதி, தமிழிசை, பொன்னார், நயினார் எல்லாம் ஓரம் கட்டப்படுவார்கள். அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கப்படும். இப்போ எப்படி அத்வானிக்கு வந்து மோடி மரியாதை கொடுக்குறாரோ, முரளி மனோகர் ஜோஷிக்கு மோடி மரியாதை கொடுக்குறாரோ, அந்த மாதிரி ஓய்வு பெற்ற தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்படும். ஆனால் அவங்க டெய்லி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறது, பைக்கை பிடிக்கிறது, மைக்கு பிடிக்கிறதுலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் நான் தான் தலைவர்னா நான் தலைவர், அவங்க கூட ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அவங்க உண்டான மரியாதை கொடுப்பேன். வந்து கமலாலயவர்கிட்ட மீட்டிங் போட்டு ஆட்டு மட்டும் கோர் கமிட்டியில் போடுங்க அப்படின்னு. 4வது, நான் சொல்கிற கேண்டிடேட்டுக்கு தான் எம்பி தேர்தல் கொடுக்கணும்னு சொல்கிறது காரணமே, டெல்லியில் போய் நீங்கள் காலை பிடிச்சான் கையை பிடிச்சான்னு சீட்டு கேட்டு இவங்க 4 பேர் சீட் கொடுத்தீங்கன்னா நான் ஓடி போயிடும். இதெல்லாம் சரின்னா சொல்லுங்கள், இல்லைன்னா வேறு வேலையை பார்த்துக்கன்னு சொல்லிட்டாராம். டெல்லி ஆடி போச்சான். என்னங்க அண்ணாமலை கண்டிஷன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. பிஎல் சந்தோஷ் கேட்டால், அமித்ஷா கேட்டாராம், அண்ணாமலை சொல்கிறத பண்ணலாமான்னு அமித்ஷா சொன்னாராம். சந்தோஷ் சொன்னாராம், வேறு வழி இல்லைங்க, தமிழ்நாடு பாஜக நாசமாக போச்சு, இருக்கிற நோட்டா கீழே வந்துச்சு. 18% கொண்டு போனார் என்டிஏ, பிஜேபி மட்டும் 18% கொண்டு போனார், 11% கொண்டு வந்தார். இப்போ கீழே இறங்கி போச்சுங்க, என்னங்க பண்ணுறது வேணுங்கன்னு சொன்னாராம். அமித்ஷா மோடியும் பிஸியாக இருக்காங்க. மோடி இந்த ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம் வந்திருக்காங்க, இப்போ சைப்ரஸ் பிரைம் மினிஸ்டர்லாம் வந்திருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் அண்ணாமலைக்கிட்ட எல்லாம் சொல்லப்பட்டதா, வேண்டாங்க திருப்பி பிஜேபியில் போய் அசிங்கப்படாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்குது, உதயநிதியோட நீங்கள் ஸ்ட்ராங் தலைவர், மாஸ் லீடர் சொல்லிதான். நீங்கள் மட்டும் இந்த தேர்தலில் 26 சட்டசபை தேர்தலில் இறங்கியிருந்தீங்கன்னா விஜய் வந்துருக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு யூத் வித் யங் மைண்ட். விஜயோட சின்னவர் அண்ணாமலை, ஞாபகம் வச்சுங்க. தப்பு பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, இப்போவாது பண்ணுங்க, நீங்கள் ஆரம்பிங்க, நான் கூட பண்ணி தரோம்.